வணக்கம்ப்பா. இன்னைக்கு வந்து யாருக்கு யோசனை சொல்ல போகிறோம்னா, மாசமா இருக்காங்கல்ல, அவங்களுக்கு தான் என்னென்ன சாப்பிட்லாம் அப்படிங்கிற பத்தி நம்ம சொல்லப் போறோம். இது ஏற்கனவே நம்ம வீடியோல சொல்லியிருக்கோம். ஆனாலும் உங்களுக்கு வந்து டவுட்டு. நம்ம என்னென்ன சாப்பிட்லாம் அப்படிங்கிறது இந்த லிஸ்ட்ல உங்களுக்கு சொல்லிர்றேன். இப்ப நம்ம வந்து நெறைய ப்ராடக்ட் வந்து தயார் பண்ணிட்டு இருக்கோம்ப்பா. இதுல வந்து மாசமா இருக்கவங்க என்னெல்லாம் சாப்பிட்லாம் அப்படிங்கிற மாத்தி மொத்தத்தையும் கேட்டுருக்காங்க. நாங்க என்னென்ன சாப்பிடலாங்க ஒரு லிஸ்ட்டே குடுத்துருங்கன்னு சொல்லியிருக்காங்க. அவங்க சாப்பிடக்கூடிய லிஸ்ட் ஒண்ணொண்ணா சொல்றேன் பாத்துங்க. சத்து மாவு. இது எல்லாமே நாங்க தயார் பண்றது தான். சத்து மாவு, உளுந்தங்களி மாவு, நாட்டு சர்க்கரை, கருப்பட்டி, விளக்கெண்ணெய், மிளகு பொடி, நல்லெண்ணெய், பூண்டு பொடி, கொள்ளு பொடி, சுக்கு பொடி, சோள மாவு அதில் வறுத்தது வறுக்காது 2மே இருக்குது. அது மாதிரி வெந்தயக்களி மாவு. இப்போ இந்த லிஸ்ட் எல்லாமே இது ஒரு கிட்டு. அப்படியே மாசமா இருக்கவங்க இந்த மாதிரி ஒரு பேக்கை வாங்கி வச்சுட்டு இதை வந்து தொடர்ந்து நம்ம சாப்பிட்டுக்கிட்டே வர்றது. இதோட பயன்பாட்டில் என்னென்ன இருக்குன்னு பார்த்தோம்னா, விளக்கெண்ணெய் மிளகு பொடி எதுக்கு போட்டிருக்கீங்கன்னு சொல்லி கேட்பீங்க. விளக்கெண்ணெய் மிளகு பொடி வந்து என்ன கேட்டோம்னா, இப்போ சரியாக மோஷன் போகலைன்னா விளக்கெண்ணெய் ஒரு ஸ்பூன் ஊற்றிட்டு அதில் கொஞ்சம் போல் மிளகு பொடி போட்டு நைட்டில் நம்ம சாப்பிட்டுட்டு சுடுதண்ணி கொடுத்தோம்னா காலையில் வந்து மோஷன் பிரச்சனையே இருக்காது. அதனால தான் இந்த மிளகு பொடி கொடுத்துருக்கோம், விளக்கெண்ணெய் கொடுத்துருக்கோம். நல்லெண்ணெய் எதுக்கு சேர்த்துக்கோம்னா, சத்து மாவு பிணைஞ்சு நம்ம உருண்டை புரட்டி சாப்பிடும்போது நல்லெண்ணெய் சாப்பிட்லாம். அதே மாதிரி பூண்டு பொடி போட்டு சாப்பிடும்போது நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறதுக்கு தான். நாட்டு சர்க்கரை இருக்குன்னா நாட்டு சர்க்கரை தான் இதை சேர்த்து சாப்பிடுங்க தான் நாட்டு சர்க்கரையும் கொடுத்துருக்கோம். கொள்ளுப்பொடி எதுக்கு சேர்த்துருக்கோம்னா, இப்போ சில பேருக்கு வந்து மாசமா இருக்கும் சளி பிடிச்சிரும். அப்போ இந்த கொள்ளுப்பொடி போட்டு சுடுதண்ணி நல்லா கொதிக்க வைக்கும்போது 1 டீஸ்பூன் போட்டு அதை கொதிக்க வச்சு குடித்தாலே சளி முறிஞ்சிரும். இல்லைன்னா ரசம் செய்யும்போது 2 ஸ்பூன் போட்டு அதில் இறக்கி வச்சு நம்ம குடித்தாலே நம்மளுக்கு வந்து சளி முறிஞ்சு போகும். அதுக்காண்டி சளி பிடிக்கக்கூடாது அப்படிங்கிறக்காண்டி இந்த கொள்ளுப்பொடி அதில் சேர்த்துருக்கோம். சுக்குப்பொடின்னு கேட்டோம்னா, சுக்குப்பொடியும் அதே மாதிரி தான். சுக்கு காப்பி சிலருக்கு வந்து சாப்பிட்றதுக்கு வந்து இந்த பால் காஃபி, டீ, காஃபி வந்து சரியாக இருக்காது அவங்களுக்கு சாப்பிட்றதுக்கு. இந்த சுக்கு காப்பி சாப்பிட்டோம்னா கொஞ்சம் நல்லா இருக்கும் உங்களுக்கு வாய்க்கு. முக்கியமாக ஜலதோஷம், காய்ச்சல் இப்படி வராது. சப்போஸ் வந்தபோது இந்த மாதிரி சுக்கு காப்பி போட்டு சாப்பிட்டோம்னா ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால தான் இந்த ப்ரெக்னன்சி கிட்டில் வந்து சுக்குப்பொடியை சேர்த்துருக்கோம். இப்போ வந்து சோள மாவு கொடுத்துருக்கோம்ப்பா. அதை வந்து வறுத்ததும் கொடுக்குறோம், வறுக்காது கொடுக்குறோம். வறுத்தது இந்த சோள மாவை ஏன் முக்கியமாக அதில் வந்து மாசமா இருக்கிற மென்ஷன் பண்ணுறோம்னா, நார்ச்சத்து உள்ள பொருள். அவங்களுக்கு வந்து மோஷன் பிரச்சனையே இருக்காது சோள மாவு சாப்பிடும்போது. அந்த வறுத்த மாவை வந்து நம்ம களி கிண்டி சாப்பிட்லாம். வறுக்காத மாவை வந்து தோசை சுட்டு சாப்பிட்லாம். அதாவது நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, தோசை மாவு, இட்லி மாவு அரைச்சி பார்த்தீங்களா, அது ஒரு கரண்டி சேர்த்துக்கிட்டு இந்த வறுக்காத சோள மாவை சேர்த்து தோசை சுட்டு சாப்பிட்லாம். அதனால தான் இந்த சோள மாவை அது உங்களுக்கு மென்ஷன் பண்ணியிருக்கோம். வெந்தயக்களி மாவு குறுக்கு வலி, அந்த முதுகு வலிலாம் வரும். மாசமா இருக்கவங்களுக்கு வந்து குறுக்கு வலி, இடுப்புலாம் வரும். அந்த மாதிரி வரும்போது இந்த வெந்தயக்களி மாவு வந்து அவங்க செஞ்சு சாப்பிடும்போது அதில் வந்து கொஞ்சம் பெயின் ரிலீஃப் ஆகும்ப்பா. அது கூட வேப்பம் பூ கொடுக்குறோம். வேப்பம் பூ எதுக்குன்னோம்னா, அந்த காய்ச்ச வந்துடும் பார்த்தீங்களா, ரொம்ப டயர்டாக இருக்கும்போது உள்ளே வந்து ஒரு காந்தலாக இருக்கும், காய்ச்சல் வர மாதிரியே இருக்கும். அப்போ இந்த வேப்பம் பூவை அள்ளி போட்டு கொஞ்சமாக ஒரு 2 டீஸ்பூன் அப்படியே சட்டியில் போட்டு வறுத்து 2 டம்ளர் தண்ணி ஊற்றி அதை கஷாயமாக வச்சு குடித்தோம்னா அந்த காய்ச்சல் போயிடும். அதனால் இந்த ப்ரெக்னன்சி கிட்டில் இத்தனையும் நாங்கள் சேர்த்துருக்கோம். இது வந்து எல்லாமே எங்கிட்ட கிடைக்குதுப்பா. நாங்களே எல்லாமே கொடுக்குறோம் தயார் பண்ணி. உங்களுக்கு தேவைப்பட்டால் இந்த மாதிரி ப்ரெக்னன்சி கிட்டு எங்களுக்கு வேணும்னு சொல்லி நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா, ஒரு வாரத்தில் உங்களோட வந்து அட்ரஸ்க்கு வந்து கொரியர் பண்ணிடுவோம்ப்பா. இப்போ ப்ரெக்னன்சி கிட்டுன்னா இவ்வளவும். இது பூரா இதெல்லாம் பூரா நீங்கள் பயன்பாட்டில் வச்சுக்கணும். ஒரு சில பொருள் உங்கள் வீட்டில் இருக்கலாம், கருப்பட்டி இருக்கலாம், நல்லெண்ணெய் இருக்கலாம். உங்களுக்கு தேவைப்பட்ட பொருள் உங்களுக்கு எது வேணுமோ அதை மென்ஷன் பண்ணி நம்மளுக்கு நீங்கள் எழுதிட்டீங்கன்னா, இந்த பொருள் எங்களுக்கு வேணும், இத்தனை நாளைக்குள்ள வேணுங்கன்னா உங்களோட அட்ரஸ்க்கு நாங்கள் கொரியர் மூலம் அனுப்பிடுவோம். வாங்கிக்கலாம்.